உங்களோட மாஸ்டர் கிளாஸ் வந்து நான் 1 இயர்க்கு மேலேயே அட்டன் பண்ணியிருக்கேன். லைக் நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். நான் அதுலேருந்து வெளியே வந்ததே லைக் இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்தேன். லைக் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜாப் கிடைச்சது. ஜாப்ல போயிட்டு நல்ல ஓரளவுக்கு செட்டில் ஆகி உட்காந்து மற்ற விஷயங்களும் நான் நார்மலுக்கு ஹெல்த் வைஸும் நார்மலுக்கு வந்துச்சு. உங்களோட கிளாஸ்ல சில மெடிடேஷன்ஸ்லாம் இருக்கு. செல்ஃப் லவ்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆனிச்சு. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேம். இங்கேயும் நான் சொல்றேன். செல்ஃப் லவ்க்கு வந்து சான்ஸே இல்லை. அந்த மாதிரி கான்செப்ட் வந்து நீங்க மேக் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் மெடிடேஷன், அந்த 30 days செல்ஃப் லவ் சேலஞ்ச், அந்த அந்த கோர்ஸ்லயும் நான் இருந்தேன். அப்புறம் வந்து அந்த கம்யூனிகேஷன் கோர்ஸும் நான் அட்டன் பண்ணேன். அதெல்லாம் பண்ணும்போது அந்த ரிசல்ட் இருக்கு. ஆனா அது நான் பண்ணலைன்னா எனக்கு அந்த ரிசல்ட் இல்ல. அது எனக்கு நல்லாவே அதுக்காக தான் நான் இப்ப அந்த மார்னிங் 20 மினிட்ஸ் அந்த ரொட்டீன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நானுமே வந்து ரிசர்ச் பண்ணி தானே ஒன்னொன்னும் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எல்லா கிளைண்ட்ஸும் இவ்வளவு ஃபீட்பேக் கொடுத்துட்டு திரும்ப ஓல்ட் ரொட்டீனுக்கு போயிடுறாங்க. எஸ் மேம். அதான் ரொம்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போதெல்லாம் யாரும் என் கூட வந்து டிராவல் பண்றாங்க, அந்த குரல் கேட்கும் போதுதான் கொஞ்சம் காம் ஆகும். ஓகே மேம் கிளாஸ் இந்த டைமுக்கு நம்ம கூடயே டிராவல் பண்ண மாதிரி நான் 1 இயர் வந்து உங்களோட டிராவல் பண்ணியிருக்கேன் மேம். ஸோ அது இல்லாத போது நான் யோசிப்பேன், ஐயோ இந்த டைம்ல நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம இன்னும் கூட அட்டன் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கோம். அப்போ வந்து ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணுவேன். கோவம் வர்றவங்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த கோவத்தை கம்மி பண்ணிட்டு நீங்க சொல்ற டெக்னிக் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுல நிறைய விஷயம் வந்து அவாய்ட் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம். அது எல்லாமே நிஜமாவே அது வந்து ஒர்க் ஆனிச்சு. அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல வந்து நானும் ஒரு ஸ்டூடெண்ட்ன்றது நான் வந்து இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் மேம். செல்ஃப் லவ்ன்றது வந்து அது பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம செல்ஃப் கான்செப்டை வந்து சரி பண்ணிட்டோம்னாலே எல்லாமே நம்மளை சுத்தி எல்லாம் மாறும் அப்படின்றது வந்து நான் கிளாஸ் மூலியமா தான் கத்துக்கிட்டேன். வந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அந்த டைம்ல. இப்பயும் ஹாப்பியா இருக்கேன். பட் கம்மியாவது எனர்ஜிலாம். ஆனா ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுன்னா, மத்தவங்க எல்லாம் இப்பெல்லாம் வந்து கிளாஸ் ஃபீஸ் கூட நீங்க வாங்கல. என்னோட சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நான் ஒர்க்லயே ஜாயின் பண்ணல. நீ குடுக்கறது கூட நீ அட்டன் பண்ண, உன்னோட லைஃப் சேஞ்ச் பண்ண, டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குதான் நீங்க ஹெல்ப் பண்ணீங்களே தவிர அதை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் மேம். எப்பயுமே என்னோட கிராட்டிடியூட் நோட் வந்து நான் 2 நோட்டு ஃபினிஷ் பண்ணி 3rd நோட் எழுதிட்டு இருக்கேன். எல்லாத்துலயும் உங்க நேம் இருக்கும் எப்பயுமே. எப்பயாவது நம்ம கிளாஸ் பத்தியோ இல்ல உங்க நேம் போட்டோ நான் கிராட்டிடியூட் சொல்லிடுவேன், எழுதிருவேன். உங்க நேமோ ஒரு 2 பேர் உங்க நேம் வந்து அடிக்கடி அந்த நோட்ல இருக்கும். அது மிஸ் ஆகாதுங்க மேம். ஏன்னா ஃபியூச்சர்லயும் நான் எழுதிட்டே இருப்பேன். ஏன்னா நான் அந்த இடத்துல வந்து நான் பயனடைஞ்சிருக்கேன். நான் மறக்கவே மாட்டேங்க மேம். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களோட கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்றதுக்கு. ரைட்டா?